ழகரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் அனுபவமாக பல நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் சென்று சந்திச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினியை ஏற்கனவே வந்து அடின்னு அடிக்கிற அடியில் அரசியலுக்கே வரக்கூடாது, கமல் ரஜினி எல்லாத்துக்குமே இருக்குனார். இப்போ போய் சங்கின்னு சொன்னவர் இப்போ போய் ரஜினியை போய் பார்த்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சங்கி என்றால் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் முன்னாடி சொன்னது வேற இல்லை. என்னை எப்பரா நீ சங்கின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சங்கி என்பது சங் பரிவார் என்பதிலிருந்து வருது அந்த வார்த்தை. சங் பரிவார் என்றால் சகோதரன். என்னை எப்பரா நீ சங்கின்னு சொல்லலாம், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி சிவப்பு கருப்பு உள்ள செருப்பை தூக்கி மேடையில் காமிச்சவர் தான் சீமான். ஆனால் இப்போ சங்கின்னு கேட்டால் சங்கி என்றால் சக தோழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினியை போய் சந்திச்சு வந்த பிறகு அதான பொருள். அதான் பொருள். அதுதான் சரியா சொல்றாரு. அதான் சரியா சொல்றாரு. அப்ப நட்பு அங்கிட்டு போனதுனால அந்த வார்த்தைகள் திசை மாறி போச்சுங்களோ? இது நாட்டில் விவாதிக்கப்படுது. என்னன்னு சொன்னா, இது எதற்காக என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வி. விஜயினுடைய அரசியல் நுழைவுக்கு பிறகு என்ன, சீமான் வந்து தம்பி விஜய் என்று சொல்லி கொண்டிருந்தவர் என்ன, நடுத்தெருவில் நிற்கும் அளவுக்கு அவரை வந்து சொல்ல தொடங்கியவர். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பிறகு அவர் வந்து ரஜினியை சந்தித்தார் என்பதும், கூட்டி கொண்டு போனது ரவீந்திரன் துரைசாமி, பாஜகவுடைய ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அது நான் ரைட்டுங்கய்யா. பாஜக சார்பா பேசுவார், சீமான் சார்பா எப்பவுமே பேசுவார். அதில் தான் ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் பாஜகவுக்கு முழு ஆதரவா இருக்காரு ரவீந்திரன் துரைசாமி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவா இருக்காரு. அப்போ இது வந்து எப்படி பார்க்குறதுங்கய்யா? இல்லை, அதாவது ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்தவரை நீங்கள் வந்து அவர் தமிழ்நாட்டில் எல்லாமே இதுவரை நடந்த வாக்கு விகிதங்களை வைத்து கொண்டு தான் பேசுவார் என்பதும், அதுதான் எதிர்காலம் என்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் நம்புகிறார்கள் என்பதும், அதே போல் சாதி ரீதியாக குடும்ப கவுண்டர் அது இதுன்னு ஜாதியை பற்றி அதிகமாக பேசுவார். அப்போ எல்லோரும் என்ன நம்புறாங்கன்னா, என்ன இவ்வளவு இந்த ஒரு சாதிக்கு இவ்வளவு இந்த இடத்துல இவ்வளவு ஓட்டு என்று அவர் சொன்னதை அப்படியே நம்புறாங்க. எல்லோருக்கும் தெரியாததுனால அது வேறொரு கதை. என்னன்னு சொன்னா, இந்து முன்னணி என்று ஒன்று தொடங்கிச்சு. தொடங்கிய காலத்தில் தானுலிங்க நாடார் அதில் வந்து தலைவராக இருந்தார். அப்பொழுது உடன் வந்தது தான் ரவீந்திரன் துரைசாமி. அவர் பகிரங்கமாகவே என்ன மறைக்காமல் சொல்வது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் சார்பு சிந்தனையாளன் தான் நான் என்பதாக வந்து பகிரங்கமாகவே ரவீந்திரன் துரைசாமி சொல்லுகிறார் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அதனால எல்லோருக்கும் அவருடைய சார்பு என்பது, நிலைப்பாடு என்பது தெரிந்த செய்தி தான், அவர் மறைக்கலை. அப்போ அவர் வந்து அந்த நலனுக்காக கூட்டி கொண்டு போவார் என்பதுதான் அவருடைய செயல்பாடு இருக்கும். அதை வைத்து கொண்டு சீமானை ரஜினியிடம் கூட்டி கொண்டு போனது என்ற செய்தியை பார்க்குறாங்க. அதற்கு முன்னால் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லோருமே என்ன, அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், அரசியல் சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார் நம்ம சீமான். என்னன்னு சொன்னால், அதாவது அரசியல் தான் பேசினோம், அரசியலுக்காகத்தான் மறைப்பொருள் அது. அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் கவனிச்சா ரஜினியினுடைய வாக்குகளும் சீமானுக்கு வருமானு கேட்டீங்க, சீமான் வாக்குகள் விஜய்க்கு போகும் பொழுதுன்னு கேட்டீங்க. இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலையும் வருது. ரஜினிக்கு இப்போ என்ன வாக்குகள் இருக்கு என்ற கேள்வியை நான் கேட்குறேன். ரஜினி வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்காரு, பாஜகவுக்கு ஆதரவாகவும் இருக்காரு. சரி, திமுக நிற்காத தொகுதியில், பாஜக நிற்காத தொகுதியில் சீமான் நிற்கக்கூடிய தொகுதி இருக்கும்போது அதில் வந்து ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ரஜினி ரசிகர்களே சில பேர் பேசிக்கிறாங்க. இல்லை, அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி அதை வந்து அவருடைய ரசிகர்களை ஒட்டி அது திரண்டு அப்படி ஒரு மாற்று திமுக அதிமுக வராதா என்ற ஏக்கம் உள்ளவர்களும் ஏங்கி பார்த்தது கடந்த காலம். ரஜினி எப்பொழுது என்ன அதிலிருந்து திரும்ப பெற்று கொண்டாரோ, அரசியல் கட்சியை நடத்துவது என்பதிலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டாரோ, அப்பலிருந்து அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குங்கிறீங்க. அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இருக்கானே தெரியல. அப்படியெல்லாம் அவரை நம்ம பார்த்தது தப்பு என்று கூட புரிஞ்சிருக்கலாம்.
அதனால அது போய் புதுசா சேர்ந்துட போகுது சீமானுடன் என்று எதிர்பார்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் ஏமாறுவார்கள். அப்ப சீமான் வந்து ரஜினியை சந்தித்தது அரசியல் ஓட்டு வங்கிக்காக மட்டும் இல்லை, வேற ஏதோ ரகசியம் வந்து பேசியிருக்காங்க. அப்படியும் எனக்கு தெரியல. 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 1.5 மணி நேரம் மட்டும் ரவீந்திரன் துரைசாமி கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் ரகசியம் பேசிக்கிட்டோம்னு கொஞ்சம் வெளியில் வந்துடுறதா ஒரு தகவல். அப்போ வந்து ஓட்டு மடைமாற்றத்துக்காக வேண்டி நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாரையாக விஜய் கட்சிக்கு போகிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துலேருந்து நம்ம ஓட்டை எடுக்கணும், ரஜினி ஆதரவோட பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிருக்காரா? அதாவது சீமானுக்கு விழுந்த வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 8 விழுக்காடு வந்ததும் அந்த 8 விழுக்காட்டின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததும் என்ற கடந்த காலம் இருக்க, அதில் என்ன வாக்குகள் வந்தன? 2 வகையான வாக்குகள். ஒன்று, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் மீறி நிற்கக்கூடிய விஜயகாந்துக்கும் போச்சு. சரியா? ரஜினி வரப்போறாருன்னு ரஜினிக்காகவும் அணிதிரண்டுச்சு. அதற்கு பிறகு கமலஹாசன் வந்தபோது அவருக்கு வந்த வாக்குகளும் அதுதான். தனியா நிற்கும் பொழுது, சீமான் தனியா நிற்கும் பொழுது அதிலும் கூட கணிசமான வாக்குகள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் சொல்லக்கூடிய வாக்குகள் தான். அதனாலதான் அவர் தனிச்சு நிற்பதை தொடர்றார். இன்னொரு பகுதி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்ற வாக்கு வங்கி. இந்த 2 வாக்கு வங்கியும் தான் அவரை வந்து 8 விழுக்காடு என்ற கரையை சேர்த்தது. அதுல திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்ற வாக்குகளில் என்ன ஒரு இப்போ எழுந்து நிற்கக்கூடிய விஜய் கட்சி என்ற தாவேகா அது தன்பால் ஈர்த்து கொள்ளும் என்பதான ஒரு மதிப்பீடு இருக்கு. நீங்க சொல்வது போல சீமான் கட்சியிலிருந்து சாரையா விஜய் கட்சிக்கு போறாங்க என்பது சரியாக இருக்குமானால் அது வந்து இந்த வாக்கு வங்கியை 8 விழுக்காடு அப்படியே இருக்குன்னு கணக்கு போடக்கூடாது, குறைச்சிரும் அர்த்தம். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்பவர்கள் சீமான் பக்கம் நிற்பது, புலி ஆதரவாளர்கள் நிற்பது என்பதையும் கூட ரஜினி என்ற ஒரு பிம்பம் அதற்கு உடன்பாடு அல்லாதது என்ற புரிதல் தான் இருக்கும். அப்போ அந்த வாக்குகளும் கூட இதனால் என்ன தாக்கம் பெறுமா என்பதுதான் கணக்கு பார்க்க வேண்டியது. அப்பொழுது நீங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்பதாகவும் ஆயிடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இது வந்து பெரிய கேள்விக்குறியாகவும் புதிய கேள்விகளை எழுப்புவதாகவும் தான் இருக்கு. இப்போ விஜய் வந்து இப்போ ரஜினியை போய் விஜய் சந்திச்சாரு. அது ஒரு பேச்சு, இன்னைக்கு சக தோழர்கள்ங்கிற ஒரு பேச்சுவார்த்தைலாம் ஓடிட்டுருக்கு. அதே நேரத்தில் விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இது ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு அப்படிங்கிறாரு. இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எடுபடும்? உங்களுக்கு தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் கொள்கை என்னன்னு கேட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? அண்ணாயிசம். சரி, ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. அண்ணாயிசம்னா என்ன? கேபிட்டலிசமும் சோசியலிசமும் சேர்ந்தால் அண்ணாயிசம். 2 எப்படி சேரும் அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் பெரியாரையும் ஒரு பக்கம், ஆன்மீகத்தையும் இன்னொரு பக்கம் என்பதை வைத்துக்கொண்டு எம்ஜிஆரால் பயணம் செய்ய முடிஞ்சதா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து திராவிட மாடல் சொன்னாலும் சரி, என்ன திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணுன்னு சொன்னாலும் சரி, அண்ணாயிசம் என்று சொல்லக்கூடிய தண்டவாளத்தில் இருந்து என்ன வெளியே வந்த மாதிரி தெரியலையே. அதே தானே மயிலாடுதுறையில் ஆதீனகர்த்தா என்ன பல்லக்கு மேல் போனால் அது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது, மனிதன் தூக்கலாமா என்று சொல்லக்கூடிய ஒரே நிர்வாகம் ஒரு 48 மணி நேரத்தில் மனிதன் தூக்கலாம், தப்பில்லை, அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் அண்ணாயிசத்திலிருந்து மாறுபட்டு யாருமே இங்கு வந்து பார்ப்பது கிடையாது இல்லையா? அதுதான் இங்கே வந்து இருக்கக்கூடிய நடைமுறை. அதில் திராவிடம்னு சொல்லி கொண்டிருந்தவங்க பெரியார் காலத்திலிருந்து தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக என்ற களங்களையோ பரப்புரைகளையோ செய்யாமல் இருந்தாங்களா? செஞ்சாங்க தானே. அப்போ அதையும் நினைத்து பார்ப்பாங்க தானே. அதனால் தமிழ்நாட்டில் இந்த கொள்கை பேசிக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு கொள்கைக்காக ஓட்டுன்னு சொல்லி நூல் பிடிச்ச மாதிரி பார்க்குற பார்வையெல்லாம் இங்கு தீர்மானிக்கிறது இல்லை.
இவர்கிட்ட சீமான்ட்ட அடிப்படையாக உள்கட்டமைப்பும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. உள்கட்டமைப்பு இல்லை. யாரிடமுமே தேர்தல் நேரத்தில் வந்து உள்கட்டமைப்பு வேணும், அமைப்பு வேணும், அமைப்பை பற்றி பேசணும், அது விவாதிக்கணும், மாவட்ட பொறுப்பாளர்கள்ட்ட விவாதிக்கணும், மாநில பொறுப்பாளர்கிட்ட விவாதிக்கணும், கலந்தாலோசனை செய்யணும். தாங்கள் சொன்னதை மட்டுமே வந்து அவர்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. இது இரு வழியாக வர வேண்டிய பாதை. இதைத்தான் வந்து எல்லோருமே செய்யணும். அப்பத்தான் வந்து கட்சிகள் தங்களை வலுப்படுத்தி கொள்ள முடியும் என்பது பொது விதி. பொது விதியில் இருந்து மாறுபட்டு நிற்பது என்பது என்ன வெற்றிக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்காது. இதுவும் வந்து யதார்த்த விதி. இதையும் புரிந்து கொள்ளணும். இப்போ இறுதியாக ஒரு கேள்விங்கய்யா, இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து உள்கட்டமைப்புகளை இழந்துட்டார். காளியம்மாள் அதிமுகவுக்கு போகிறாங்களா பாஜகவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே நேரத்தில் 10 நிமிஷம்தான் தலைவர் பிரபாகரனை சந்தித்ததா காளியம்மாள் ஒரு மேடையில் போட்டு உடைச்சிட்டாங்க. சீமான் போய் ரஜினியை போய் சந்திச்சிருக்காரு. இப்போ அரசியல் தன்னுடைய சக்தி கொஞ்சம் இழஞ்சு போச்சு, ஓட்டு வங்கி குறைய போகுதுங்கிற சூழ்நிலையில் ரஜினியை போய் பார்த்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இறுதியாக சீமானுக்கு வந்து முந்தைய அரசியலில் விட 2026 அவர் எப்படி செயல்படணும்னு இறுதியாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதாவது நீங்கள் சீமானுக்கு மட்டும்தான் இது போன்ற ஒரு பலவீனம் வந்திருப்பதாக கணிப்பது தான் எனக்கு புரியலை. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு பலவீனம் வரவில்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு பலவீனம் வரவில்லையா? கண்டிப்பாக வந்து பாஜகவினுடைய தலைமைக்கு பலவீனம் வரவில்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கு பலவீனம் வரவில்லையா? விசிக தலைமையின் கூட சவால்களை எதிர்கொள்ளவில்லையா? வைகோ கட்சியினுடைய மதிமுகவினுடைய தலைமைக்கு அதே போல சவால்கள் வரவில்லையா? அதனால் எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடியது போலத்தான் ஒரு பலவீனம் வந்திருக்கு, நாம் தமிழருக்கும் வந்திருக்குமே தவிர எல்லோரும் அதை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் தான் திட்டமிடுவார்கள், பயணம் செய்வார்கள். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்கய்யா. ரொம்ப நன்றி.